ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். Praise God, hallelujah, ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, உமக்கு ஆராதனை செய்யும்படி தேவனாகிய கத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்த ஆராதனை எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி, தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போய் தகப்பனே எல்லா கோணலான வழிகளையும் செவைப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டு வாங்க, தடையில் நீ கொண்டு வாங்க, சுகபத்திரமாக கொண்டு வாங்க, தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியிலும் கூட உமக்கு ஆராதனை செய்து மன மகிழ்ச்சியோடு நாங்கள் திரும்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, hallelujah, hallelujah, ஆமென். நல்ல மன மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. Praise God, ஆமென். மிக்க மகிழ்ச்சி, ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாதத்தின் முதல் நாள், இந்த 2025ஆம் ஆண்டை துவங்கி 31 நாட்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி, ஆமென், இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தை, இந்த 2வது மாதத்தை, பிப்ரவரி மாதத்தை துவங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா?
ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஆக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தடிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தடிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவப்பா என்றும் ஓடுவேன். ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவப்பா என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று இங்கு தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று இங்கு தொண்டு செய்குவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி
சுவை என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போமென்றே தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமென்றே தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுவோம். என் நேசரேசுவை நான் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடின பாடலின்படியே ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து உன்னை கரம் பிடித்து வழி நடத்தி ஆமென். எவ்வளவோ ஆமென் போராட்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ ஆமென் சூழ்நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆமென் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாய் மாற்றி அற்புதமாய் நடத்தி கொண்டு இம்மட்டும் வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி பலிகளை நடப்போம். எல்லாரும் எல்லாரும் சோதரம் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி சொல்லுவோமா? நல்ல ஆவில நிறைந்து நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கலாம். கொஞ்ச நேரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போமென் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமென் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise the Lord. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கைகளை உயர்த்தி என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு முறை கூட என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நீ பலபரதன போஷியந்தர
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு ஹல்லேலூயா கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே பாடுவோம் கர்த்தரையே நம்பி ஜீவித்திட ஆமென் இருவையும் நீத்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் பாடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் ஆமென் சோதனையோ மிக பெருகினார் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார் இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார் ஓ போகையிலும் நம் வருகையிலும்
எங்களிடமானதால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழ்வுமென்றே நாம் அழைத்திடுவோம். ஆமென். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழ்வுமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக. ஹல்லேலூயா praise the Lord. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போறோம். ஆமென் praise the Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் நன்றி நிறைந்த உள்ளத்தோட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அற்புதமே அற்புதமே அவர் நடத்துதலே. ஹல்லேலூயா. நடத்துதலே ஒரு பெரிய அற்புதம் தான். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து கொஞ்சம் சத்தமா துதிக்கலாம். காலை வேளையில் நல்ல சத்தத்தோட வாயை திறந்து இயேசப்பா ஒரு மாத காலம் எங்களை அற்புதமா நடத்துனதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். Thank you Jesus. Praise the Lord. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா பாடுவோமா? உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கி. ஆமென் ஆமென் praise the Lord. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமீன். அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே தேவ சமூகத்திலிருந்து நல்ல ஜெபத்தோட நாளை தினத்தில் நம்முடைய காலை ஆராதனைக்கு நாம் எல்லாரும் வந்து
நல்ல கர்த்தரை ஆராதித்து ஆமென். இந்த 2வது மாதத்தை துவங்கும் பொழுதே முதல் 2 நாட்களும் ஆராதனை. ஹல்லேலூயா, ஆமென். பெரிய கிருபை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருந்து உமக்கு ஆராதனை செய்யவும், உம்முடைய உன்னத நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஒருமித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும், இந்த வார்த்தைகளை தியானித்து நாங்கள் பலனடையவும், கர்த்தர்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து உம்மை கனப்படுத்தவும், கர்த்தர்கள் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதவடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஓடுவதற்கு வேண்டிய ஆமேன் பலத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாவருக்கும் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேளையிலும் ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் அம்மா வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வரை. ஏசாயா 30 வசனங்கள் 18 முதல் 21 வரை. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஒரு வருஷத்தினுடைய 31 நாள் என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். நம்முடைய பலத்தால் அல்ல, தேவ கிருபையாலே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே வருகிற பொழுது அப்போ என்ன சொல்கிறோம்? நியூ இயர் அப்படின்னு சொல்லி அந்த புதிய வருஷத்தை ரொம்ப சந்தோஷமாக நம்ம அதை ஆரம்பிக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அப்படி தான் என்ன பண்ணணும்? அந்த புது வருஷத்தில் நம்ம எப்படி ஒரு புதிய வருடத்தை ஆரம்பிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு உண்டாயிருக்கிறதோ அதே உணர்வோடு கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? புதிய மாதத்தையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு கிருபையாய் நல்ல ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. நம்மளாம் நல்ல பலனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுமா என்ன பண்ண போகிறாங்க? செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு அதை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல அருமையான நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தினுடைய 1ஆம் நாள், 2ஆம் மாதத்தினுடைய 1ஆம் நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே வந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாம் இந்த நாளில் நம்மோடு கூட பேசட்டும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்
30ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நம்ம வாசித்தோம். அதனுடைய 18வது வசனத்தை இந்த நாளினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்திலும் நாம் இந்த வசனத்தை தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனுடைய பிற்பகுதியாகிய, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கீங்க? நான்லாம் அழுதுகிட்டே இருக்கிறேன். இப்போ தான் எல்லாம் சொன்னீங்க சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லி. ஆமேன், ஸ்தோத்திரம். கண்ணீரும் அழுகையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது தான். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு லாசரு மரித்த பொழுது என்ன பண்ணாராம்? ஆவியில் கலங்கி இயேசு என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது ஒரு வருத்தம், ஒரு துக்கம், ஒரு இழப்பு, இவைகளினுடைய உச்சம் அது என்ன பண்ணோம்? கண்ணீராய்த்தான் என்ன பண்ணோம்? அது வெளிப்படும். ஆமேன், அல்லேலூயா. அதிகமான பலவீனம் தாங்க முடியாத பட்சம் என்ன செஞ்சுருவாங்க? தங்களையும் அறியாமல் அழுகை கண்ணீர் வந்து விடும். ஸ்தோத்திரம். நிறைய துக்கம், ஒருவேளை தவிர்க்க முடியாத, ஒருவேளை நம்முடைய உறவுகள், ஒருவேளை ரொம்ப நம்மோடு இணைந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு அன்புக்குரியவர்கள் ஒருவேளை நாம் தவற விடுவோம் என்று சொன்னால் என்ன பண்ணோம்? நம்மையும் அறியாமல் என்ன பண்ணோம்? நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வரும். அப்படி தானே? சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்றாராம்? மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். பல பாரங்கள், யார் நான் அழுகவே இல்லை, எனக்கு கண்ணீரே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற இன்னல்கள், இடுக்கண்கள், இவைகளின் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரையும் அவர் என்ன பண்ணுகிறாராம்? துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, என்ன செய்கிறாராம்? கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குகிறதோடு அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாங்களாம்? மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அநேகர் என்ன பண்ணாங்க? கண்ணீரோடு கூட ஆண்டவர் இடத்துல இருந்தாங்க, அழுதாங்க. கர்த்தர் அவர்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்தார், கண்ணீரை மாற்றினார் என்று நம்மாலே சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். வேதத்தில் பல தீர்க்கதரிசிகளானாலும் பல பெண்கள் ஆனாலும் அநேகரை குறித்து வேதத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் கண்ணீர், தங்களுடைய வேதனையினுடைய உச்சத்தினுடைய அது அடையாளமாய் கண்ணீரை வெளிப்படுத்தினாங்க. ஸ்தோத்திரம். கண்ணீரை வெளிப்படுத்தினாங்க, அழுதாங்க, வேதனைப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஆதியாகமத்தில் பார்க்கிற பொழுது ஆகார் என்கிறதான பெண்ணை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் நல்லா தெரியும். ஆகார் என்கிறதான அந்த பெண் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஆபிரகாம் என்ன பண்ணுறார்? அவளுக்கு ஒரு துருத்தியில் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறார். ஆனால் ஆபிரகாம் அங்கு போகிற ஆகார் அந்த ஆபிரகாமை விட்டு கடந்து போகிற பொழுது பெயர்சபாவினுடைய வனாந்தரத்தில் அவள் என்ன பண்ணாலாம்? சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி தான் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது வனாந்தரத்தில் இருந்த பொழுது தண்ணீர் என்ன பண்ணோம்? அதிகமாய் செலவழிந்து விடும். சீக்கிரத்திலே தண்ணீர் செலவழிந்து விட்டது. தண்ணீர் இல்லை, ஒரு வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை. தான் மாத்திரமல்ல, தன்னோடு கூட தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலும் இருக்கிறான். 2 பேருக்கும் போதிய அளவில்லை, அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் என்ன செய்கிறார்? அம்பு எறிகிற தூரத்தில் கொண்டு போய் தன் பிள்ளையாகிய இஸ்மவேலை கொண்டு போய் அங்கே படுக்க வைத்து விட்டு என்ன பண்ணுகிறாளாம்? அழுகிறாள் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள். ஸ்தோத்திரம். என் பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது என்று சொல்லி தூரத்தில், அதாவது அம்பு எறிகிற தூரத்தில் கொண்டு போய் பிள்ளையை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாள். தேவன் என்ன செய்தாலாம்? அவளுடைய கண்ணீரை பார்த்து தேவன் என்ன செய்தார்? வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழுதது யாரு? ஆகார் அழுதாங்க. ஆனால் யாரோட சத்தம் கேட்கப்பட்டதாம்? பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது சொன்னார், அப்போ தேவதூதன் அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, நீ ஏன் அழுகிற? போ, என்ன பண்ண? அந்த இடத்துக்கு நீ போ, பிள்ளையின் இடத்துக்கு நீ போ என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளையின் அருகில் என்ன இருந்துச்சான்? நீர் ஊற்று இருந்ததை கண்டாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அழுது கொண்டிருந்ததான். அழுகையை என்ன பண்ணுவாங்க, வசனத்தில் பார்க்குறவங்களுடைய அழுகை என்ன பண்ணுவாங்க, அழுகையின் ஊற்றை கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அழுகையின் மூலம் வருகிற கண்ணீர் என்னவாய் மாற்றப்படுமாம், நீர் ஊற்றாய் மாறுமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்தும் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்திரீயும் என்ன செய்கிறா பாருங்க, தன்னுடைய சக்களத்தியாகிய பெண்ணினாலினாலே நித்தமும் என்ன பண்ணுறா, விசனப்படுகிறவளாய் வேதனைப்படுகிறவளாய் இருந்த அவளுடைய வார்த்தைகள் நித்தம் அவளை அதாவது வேதனைப்படுத்தி கொண்டே இருந்த பொழுது எல்கானா எவ்வளவோ என்ன பண்ணார், சமாதானம் பண்ணி பார்த்தார். ஆனால் அவளால் என்ன பண்ண முடியல, அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருந்த பொழுது அந்த அன்னாள் என்ன செய்தாலாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றா, சேனைகளின் கர்த்தாவே, அடியாளுடைய சிறுமையை பார்த்து அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா என்ன பண்ணுவேன், அவள் வாழ்நாளெல்லாம் உமக்கே கொடுப்பேன், சவரான் கர்த்தர் தலையில் படுறதில்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணி அவள் அழுது ஜெபித்து கொண்டிருந்தாள். அங்கேருந்து ஏலி கூட என்ன கேட்டார், நீ ஒருவேளை குடித்து வெறுத்து இருக்கிறாயோ, ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்ணி, வசனத்தில் பார்க்குறோம் அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி. அவள் விண்ணப்பம் பண்ணினதை பார்த்து கொண்டு அவளுடைய இருதயத்தில் பேசுகிறாள். உதடுகள் மாத்திரம் என்ன பண்ணதாம், அசைந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததானே அந்த ஆசாரியனாகிய ஏலி கேட்கிறார், நீ என்ன பண்ணுற, இன்னும் உன்னுடைய மதுபானத்தில் என்ன பண்ண வெறி கொண்டு இருக்கிறாயா, அதுலேருந்து நீ வெளியில் வா என்று சொல்லி அன்னாளை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அவள் என்ன சொன்னான், நான் என்ன பண்ணலை, மதுபானம் கொள்ளவில்லை, நான் வெறி கொள்ளவும் இல்லை, நான் பேலியாளின் மகளும் இல்லை, இந்நேரமட்டாய் நான் என் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், என் இருதயத்தை எல்லாம் என்ன பண்ணினேன், ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. கண்ணீரோடு கூட காணப்படுறாள். வாழ்க்கையெல்லாம் கண்ணீர், அழுகை, நிந்தை. ஆனாலும் அந்த கண்ணீரை எல்லாம் எங்கு கொண்டு போய் ஊற்றினாலாம், தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைத்து விட்ட பிறகு வசனத்தில் பார்க்குறோம், அவள் அதன் பின்பாக துக்கமுகமாய் இருக்கவில்லை, தேவன் அவர்களை நினைத்து அருளினார் என்று சொல்லப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக வேதத்தில் அநேகரை பார்க்க முடியும், கண்ணீர் விட்ட அநேகரை பார்க்க முடியும். தாவீது ராஜா பார்க்கலாம், எசேக்கியா ராஜாலாம் சுபர்புறமாய் திரும்பி என்ன பண்ணாராம், கண்ணீர் விட்டு அழுகிறார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அநேகருடைய கண்ணீர்களையும் அந்த கண்ணீர்கள் துடைக்கப்பட்டதையும் நம்மால் வேதத்தில் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நமக்காய் கொடுக்கிறதான் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு இந்த மாதமெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் என்ன செய்கிறாராம், உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்றாராம், மறு உத்தரவு அருளுகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி போய் பலி செலுத்துகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் 400 தீர்க்கதரிசிகளாகிய மற்ற தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக இருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சவால் விட்டதான ஒரு பெரிய பலியை செலுத்துகிறார். அப்பொழுது அவர் பலியை செலுத்துகிற பொழுது அந்த பலிக்கு முன்பாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன, 2 பேருக்கு என்ன பண்ணப்படும், பலிபீடம் வைக்கப்படும், ஒரு மாடு கொடுக்கப்படும், அது என்ன பண்ணணும், காளையை சந்து சந்தாக துண்டித்து அதில் வைக்கணும். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னாங்க. ஸ்தோத்திரம். இதுதான் அவங்களுக்குள்ள வைக்கப்பட்ட காரியம். ஆனால் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளாக இருந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணாங்க, பகல் முழுவதுமாய் போராடினாங்க, என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய பலி என்ன பண்ணப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி. நம்முடைய தேவன் என்ன செய்கிற தேவனுமா, மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். உத்தரவு கொடுக்கிற ஒரு மாத்திரமல்ல, உடனே மறு உத்தரவு கொடுப்பாராம். அதன் எப்படி கூப்பிடுகிறதான பொழுது கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்துக்கு அவர் உடனே என்ன பண்ணுறாராம், உருக்கமாக இறங்குறாராம். நம்ம எதற்காக அழுது கொண்டு இருக்கிறோம், இல்லாவிட்டால் எதற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உருக்கமாக இறங்குறார். நம்முடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவருடைய இருதயம் என்ன ஆயிடும் தெரியுமா, உருகி போயிடுது. உடனே உருக்கமாக இறங்கி உடனே என்ன செய்கிறாராம், அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட ஒருவேளை நம்ம பல சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கலாம்.
ஒருவேளை சிலவித பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறவர்களாக இருக்கலாம், பலவித தேவைகளோடு கூட இருக்கலாம். புதிய மாதத்திற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், சந்திக்கணும். எதிர்நோக்கி தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதத்திற்குள் போகிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நடத்தினவர் தேவனாகிய கர்த்தர், அவர் இம்மானுவேலர். நம்ம என்ன பண்ணுறாராம், இன்னும் தொடர்ந்து நம்மை வழி நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஆனால் அப்படினால ஆண்டவருடைய கருத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 145 சங்கீதத்தினுடைய 18வது வசனம் நமக்கெல்லாம் நல்ல தெரிந்த வார்த்தை தான். ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம், சமீபமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எந்த நேரமானாலும் யாரை நோக்கி கூப்பிடணுமா, ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது தம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம், சமீபமாக இருக்கிறாரு. அதனால தான் கேட்ட உடனேயே என்ன பண்ணுறாராம், மறு உத்தரவு கொடுக்குறார். கேட்ட உடனே, நம்முடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்கிறாங்க, மறு உத்தரவு கொடுக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கூட நம்ம அநேக காரியங்களுக்காய் கலங்கி கொண்டிருந்தாலும் எதை குறித்தும் நம்ம கலங்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். நம்முடைய சத்தத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் சமீபித்து வந்து நிச்சயமாய் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதே போல தான் பாருங்கள், சங்கீதம் 145:9 என்று சொல்லி நினைக்கிறேன், 147:9 என்று சொல்லி கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் என்ன செய்கிறாராம், ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கொடுப்பாரு. காகத்தை கொண்டு மனுஷனாகிய தீர்க்கதரிசியாக ஒரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், போஷிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, இந்த காகத்தை வந்து நிறைய இடங்களில் வசனத்தில் பார்க்க காகத்தை உதாரணமாய் காண்பித்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம்ல. எங்கே பார்க்குறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். காகங்களை கவனித்து பாருங்கள். அது என்ன பண்ணுறதில்ல, விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதில்ல. காகங்களை கவனித்து பாருங்கள். அது என்ன பண்ணலை, உழைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஸ்தோத்திரம். அதை பார்த்த பொழுது எவ்வளவு நிறையா கொடுத்தாலும் அது சாப்பிடுகிறவரை சாப்பிட்டு அது மீதியானது என்ன பண்ணி தெரியுமா, தள்ளி இப்போ சாப்பிட்டுட்டோம், அடுத்த தடவை சாப்பாடு போடுவாங்களோ இல்லையோ தெரியல, வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மூலையில் கொண்டு போய் என்ன பண்ணல தெரியுமா, வைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒருவேளை காகத்தெல்லாம் நம்ம வெளியில் பார்க்குறோம், ஆனால் வீட்டுக்குள் வைத்திருந்த ஒரு காகத்தை நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கூப்பிடுகிறதான அந்த காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆகாரம் கொடுக்குறாராம். அந்த கூப்பிடுகிறதான அந்த காக்கை குஞ்சுகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் அவர் நம்ம சத்தத்தை அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவங்க, விசேஷமானவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சத்தத்துக்கு அவர் மனது இறங்கி, அவர் மன முறுக்கத்தோடு கூட இறங்கி என்ன செய்கிறாராம், நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்ம மறு உத்தரவு கொடுக்குது. அநேக நேரத்தில் சோர்ந்து போயிடும், நம்ம பதில் கிடைக்கல, ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போயிடுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய காலங்கள், அவருடைய வேலைகள் இவைகளை அறிகிறது நமக்கு அடுத்ததல்ல, இவைகளெல்லாம் அவருடைய ஆதீனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்ம கூப்பிடுகிற பொழுது காலம் தாழ்ந்துரும், சில காரியங்கள் உடனே நடக்கிறது. ஸ்தோத்திரம். அது கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிற ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவைகளை என்ன பண்ணுவாராம், நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். அதினதின் காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நேர்த்தியாய் செய்கிறார். ஏற்ற காலத்தில் செய்கிறது இல்லை, நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினாலே கூப்பிடுகிறதான ஒவ்வொருவருக்குமே, காகத்திற்கு ஆனாலும் காக்கை குஞ்சுகள் ஆனாலும் கூப்பிடுகிறதான உங்களுக்கானாலும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனபடினால் இந்த வார்த்தை வசனத்தை கர்த்தர் சித்தமானால் இன்னும் வரும் நாட்கள் நம்ம தியானிக்கலாம். ஆனால் இந்த நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தை வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாம் தங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 18ஆம் வசனம், மன்னிக்கவும் 19ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. இனி நீ அழுது கொண்டீரா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நிச்சயமா நல்லா கூப்பிடுங்க. நம்ம சத்தத்துக்கு என்ன இருக்கு,
பதில் உண்டு. அந்த விசுவாசத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் யாவருக்கும் செய்வாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. இப்படி எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? Hallelujah. Praise the Lord. எல்லாரும் எழுந்து நின்று Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. பாடல் நம்ம பாட போறோம். பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது Hallelujah. எல்லாரும் சுவாசத்தோட ஒப்பு கொடுங்க. என் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சுவாசித்து ஒப்பு கொடுப்போம். ராணிக்கு மேல் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சுவாசத்தோடு அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து காணிக்கை செலுத்தி கர்த்தரை மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாடுவோம். உங்கள் துக்கம் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. சொல்லுவோம். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுவோமே. நம் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணி கர்த்தரை மையப்படுத்துவோமே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். விசுவாசிப்போம். மாதத்தை துவங்கி இருக்கிறோம், தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் தகப்பனே, அதிகாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உடைய வசனங்களை கேட்டு பலனடையும்படி கர்த்தர்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்தீங்க. இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஆமென். ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன், தீர்க்கதரிசனுடைய சத்தத்திற்கு பதில் கொடுத்த கர்த்தர், இன்றைக்கும் நீ ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மாதம் முழுதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உழைத்து நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளையும் தசமபாக காணிக்கைகளையும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவரை அநேக ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் கொடுக்கிறார்கள். உழைத்திற்காக உழைக்கிற, ஓடுகிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. சமாதானத்தோடு எங்களை அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் இருக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்குமே இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பக்கத்தில் உள்ள பார்த்து ஆமென் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவிங்கள். சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you and God be with you. Amen.